Hi everyone. First of all, thanks for your support. Thanks for the comments. நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது. Thanks for the encouragement. இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நீங்க ப்ரொமோஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த சீசன் பூரா எப்படி இருந்ததுன்னா, எப்படியோ வந்துட்டு சாட்டர்டேவே வந்துட்டு சாட்டர்டே சண்டேக்கான ஷூட்டிங் முடிஞ்சிடுது. ஸோ சாட்டர்டே இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி வரும்னா, இவர் இதெல்லாம் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எப்போ ஆஃப்டர் 3 o'clock 3:30க்கு மேல தான் வரும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே. இவர் இதை நான் கேட்க போறேன்னு கேட்கறதையே. அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரோமோஸுங்க வரும். ஆஹ் இப்போ எடிட்டிங் டீமும் வந்துட்டு தேவர் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல. ஏன்னா ஒரு ப்ரொமோன்றது வந்துட்டு ஒரு படத்துல கூட ஒரு ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த படம் ரிலீஸுக்கான ஒரு நமக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து உருவாக்குறதுக்கு தான் அதெல்லாம். ஸோ நீங்க ப்ரொமோ கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரொமோனால நான் இந்த இதுவை பார்க்கணும், இந்த எபிசோட பார்க்கணும் அப்படின்னுட்டுன்னு ஒரு நம்மள வந்துட்டு பலவீசி இழுக்கிற ஒரு விஷயம் அது. ஏன்னா ரெகுலரா எல்லாரும் 100 days எல்லாம் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் வந்துட்டு சம்திங் தே ஆர் டூயிங் ஸ்பெஷலி அப்படின்றப்ப வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ ப்ரொமோ வந்துட்டு கொஞ்சம் ஆப்டா இருந்தாக்கா பீப்புள் வில் கெட் இன்ட்ரெஸ்டட். அது கொஞ்சம் அதை இதாயிட்டு போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ப்ரொமோ எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சீசன் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படு கேவலமா இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் எடிட்டிங் டீம் பிகாஸ் தெர் இஸ் நத்திங். கண்டென்ட் இருந்தா தானே அங்க ப்ரொமோ கொடுக்கறதுக்கு கூட. ஸோ நத்திங். பட் எனக்கு இந்த விஷயம் என்னன்னா, சாட்டர்டேவே முடிஞ்சு போற ஒரு ஷூட்டிங்க்கு சண்டே ப்ரொமோவே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். வை சோ அப்படின்றது ஒரு கேள்வி. த நெக்ஸ்ட் திங், இப்போ இன்னைக்கு வந்த ப்ரொமோ பத்தி நம்ம பேசலாம். இவர் ரொம்ப தாராள மனசம் இவருக்கு. இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் எல்லா பிக் பாஸ் லாங்குவேஜஸ்லயும் வந்துட்டு முதல் முறையாக நான் சாண்ட்ரான்ற பேரை காட்டினேன், எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்றத வந்துட்டு ஒரு விஷயத்தை இவர் நமக்கு சொல்ற மாதிரி ஒரு ப்ரொமோவை கொண்டு வந்து வைக்கிறாரு. நம்மளுக்கு துப்புன்னு தான் தோணுது அது பாக்குறப்போ. என்ன வேலை நீ பண்ணிருக்க, எப்படி உன்னை சோஷியல் மீடியால அடிச்சிருக்காங்க, நீ என்ன மாதிரி அடி வாங்கியிருக்க, உன்னை டேக் பண்ணி எத்தனை பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க, இதையெல்லாம் மீறி இதுக்கெல்லாம் அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு ப்ரொமோ இப்படி ஒன்று ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு பாக்குறப்பவே வந்துட்டு சிரிப்பு தான் வருது. சின்ன குழந்தைங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க வை திஸ் ப்ரொமோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ என்ன சொல்றது, இப்போ நாங்கள் சோஷியல் மீடியால ரிவோக் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு நாங்கள் வைரல் பண்ணிட்டு இருந்தோம். இட் வாஸ் ட்ரெண்டிங் ஆக்சுவலி. நாட் ஒன்லி ரிவோக் ரெட் கார்டு, எவிக்ட் விஜேஎஸ்ன்னு போட்டிருக்கோம். பிகாஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி அ ஹியூமன் பீயிங்ன்றதை நான் சொல்லுவேன் நான். வென் ஹி வாஸ் ரெடி டு கிவ் த ரெட் கார்டு டு அ பர்சன், அது கூட வந்துட்டு ஒரு டிராமாக்காக வந்துட்டு ஒரு ரெட் கார்டு நீ கொடுத்துருக்க அப்படின்றப்ப வந்து எங்கனால அது ஏத்துக்க முடியல. சரி ஓகே, நான் ஃபேன் கிடையாது, நான் விஜய் பாருவோட ஃபேனோ இல்ல கம்ருதீனோட ஃபேனோ அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க இத 9 சீசனா நாங்க பிக் பாஸ் பார்த்து ரெவ்யூ கொடுக்குற ஆட்கள் நாங்க. இப்ப எங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறப்போ, நாங்க 9 சீசனா நாங்க ரெவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறப்போ வி வில் கொஸ்டின், ஏன் இதை செய்யல, எதுக்காக இதை செய்யல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற கேள்விகள் நாங்க கேட்போம். எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சோ இப்ப என்ன ஆகுது, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சாண்ட்ராவை இன்னும் ஒரு 1 வீக் வச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்ன்றதான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஷி ஹாஸ் டு ரீட். என்ன அவங்க ஷோ பண்ணாங்களோ அதை ரீட் பண்ணியே ஆகணும்ன்றது தான். இப்ப இன்னும் இந்த ஒரு வீக்ல வந்துட்டு இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, வந்து ஏதாச்சும் ஒண்ணு கலாய்ப்பாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு கலாய்ச்சிருந்தாக்கா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றதுதான். எனக்கு நேத்து சாண்ட்ரா பேசினது, அமித் வந்துட்டு எல்லாரும் உன்னை கார்னர் பண்ணப்போ அமித் வந்து அந்த பீன் பேக் எடுத்துட்டு வந்து போட்டு வந்து உங்ககிட்ட பேசினதை வந்து நீ எவ்வளவு கொச்சப்படுத்துனியோ, கொச்சப்படுத்தின இந்த சென்ஸ் வந்துட்டு அவர் ஜோக்கர் ஆக்கினியோ. என்ன, நோ வண்டர், நோ வண்டர் yourself, Prajan, as well as Vijay Sethupathi are good friends. No wonder. எனக்கு என்ன சொல்றது, 3 பேரோட வேவ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு இது ஆச்சரியமான விஷயங்கள் கிடையாது. ஒன் திங்,
அதர் திங் நான் என்ன கேட்கிறேன், வை ஐம் சேயிங் விஜய் சேதுபதி நாட் ஹியூமன் பீயிங்னா, ஒருத்தரோட அழிவை வந்து கண்டு ரசிக்கிற உன்னோட மேல் சாவனிசம், மேல் ஈகோ, ஈகோ வந்துட்டு உன்னை தடுக்குது. உன்னை ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒய்ஃப்ன்றது வந்துட்டு அவங்க பண்ண டிராமாக்கள் வெளியில வர ஆரம்பிச்ச உடனே நீ வந்து கேள்விகள் கேட்கிற, திணற, தடுமாறுற. ஸோ யூர் நாட் அட் ஆல் அ ஹியூமன் பீயிங்ன்றது தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒன்ஸ் யூ கம் ஹியர் as a host வந்துட்டு யூ மஸ்ட் பி ஈக்குவல் டு எவ்ரி ஒன். Whether they are friends, whether they are siblings, family, friends, relatives, whatever it is, நீ வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு ஆளு. உன்னை நம்பித்தான் வந்துட்டு எல்லாருமே பேசுவாங்க. நீ எப்போ வந்துட்டு சபரிய வாடா போடான்னுட்டுன்னு பேச ஆரம்பிச்சியோ, விக்கல்ஸ் விக்ரம் எனக்கு நல்லா தெரியும், அந்த ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்னுட்டு விக்கல்ஸ் விக்ரம்க்கு பேச ஆரம்பிச்சியோ, சாண்ட்ரா பிரஜனுக்கு வந்துட்டு என் மச்சான்னுட்டுன்னு இந்த ஸ்டேஜ்ல அறிமுகப்படுத்தினியோ, அதுக்கப்புறம் ஒரு சேரை போட்டு ஒரு டிராமா பண்ணீங்களோ, we can read everything. ரெவ்யூ கொடுக்கறவங்கன்னா வந்து வி ஆர் நாட் ஜோக்கர்ஸ். ஓகே, வி ஆர் நாட் ஜோக்கர்ஸ். ஏதோ ஒன்று உன்ன மாதிரி வந்து ஒரு மணி நேரம் கூட பார்க்காம மற்றவங்க எழுதி கொடுக்கறத உட்காந்து படிச்சுட்டு போற அளவுக்கு நாங்கள் ஜோக்கர்கள் கிடையாது. நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் நாங்கள் நோட் பண்ணி நாங்கள் பேசுகிற ஆட்கள். எங்கள் ரிவ்யூவில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்கூல் டாஸ்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த லவ் அப்படின்றத கொண்டு வந்தப்போ வந்துட்டு அது போக்சோவில் வரும் அப்படின்ற விஷயத்தையே வந்துட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணினோம். ஓகே, அது எங்கள் ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ என்னத்த சாண்ட்ராவை நீ எவிக் பண்றேன்னுட்டுன்னா அந்த ஒரு டிராமாவை நீ ப்ரொமோல கொண்டு வந்து கொடுக்குறன்றது எங்களுக்கு தெரியல. இது என்ன சாண்ட்ராக்கு தான் நீ ஷாக்கை கொடுக்குறியோ இல்லை சாண்ட்ராக்கு தான் ப்ரொமோ பண்றியோ எங்களுக்கு கிடையாது. என்ன தெரியும், ஓட்டு எப்படி இருந்ததுன்றது தெரியும், நீ வாங்கின அடி என்னன்னுட்டு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்துட்டு உன் ஈகோ விட்டு கொடுக்காம, அந்த பையனோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம, அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நீ வந்துட்டு நீ நல்லா இருக்கணும், உன்னோட மகன் நல்லா இருக்கணும், உன்னோட மகனோட சினிமாட்டிக் அந்த ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த ப்ரொமோவை தூக்கிட்டு வந்து இங்க கொடுக்குற பாரு பிக் பாஸ்ல. அப்போ உன்னோட கரியர் நல்லா இருக்கணும், உன்னோட சந்ததிகளோட கரியர் நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் எப்படி வேணா போகணுமா? என்ன மாதிரி ஆளு நீ? இல்ல, இப்போ இன்னொரு ப்ரோமோ வந்துட்டு வியானாவை, பிரவீன்ராஜ் எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. ஹவு கேன் யூ சே திஸ் இன்ஹியூமன்? அவங்க கிளியரா வந்துட்டு பாக்குற எங்களுக்கு நல்லா புரியுதியா? அவங்க என்ன பேசுறாங்க, எதை பேசுறாங்கன்றது எங்களுக்கு நல்லா புரியுதியா? அந்த இன்ஹியூமன் பிரவீன்ராஜ் எதை சொன்னாருன்றது தெரியும் எங்களுக்கு. இந்த ட்ராமா இல்ல டிராமான்னு சொல்லதான் வந்துட்டு பிக் பாஸ் அந்த வாய்ஸ் வந்துட்டு அதை மறுபடியும் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அது சாரி அது ரிப்பீட் மோடுக்கு கொண்டு போனது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு புரிஞ்சது அது என்னன்னுட்டுன்னு. அந்த லூப் சொல்லிட்டு திரும்ப திரும்ப ட்ராமா இல்ல டிராமா, ட்ராமா இல்ல டிராமான்னுட்டு அதை கொண்டு வந்தப்போ எல்லாருக்குமே புரிஞ்சது அது என்னன்னுட்டுன்னு. நீ இது வரைக்கும் வந்து இவ்வளவு நாள்ல குறும்படங்கள் எதுவும் கிடையாதாமா. இப்போ வியானா எல்லாம் வந்து நல்லா அட்டாக் பண்ணிட்டாங்க சாண்ட்ராவன்றதுனால, வியானா ரம்யா எல்லாம் வந்து கேள்விகள் கேட்டுட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டுற நீ. ஷேம் ஆன் யூ விஜய் சேதுபதி. உண்மையிலேயே சொல்றேன், உன்னெல்லாம் ஹாஸ்டல்னு யார் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. இவ்வளவு மட்ட ரகமா இருக்க நீ. எச்ச பிஹேவியர் யார் நீ பண்ணிட்டு இருக்கிறது? என்ன சொல்றது, ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கான பதில் உனக்கு வருதுன்னா நீ கேள்விகளை சுத்த விட்டுட்டு இருக்கிற ரெண்டு பேர்கிட்டயும். அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னது எங்களுக்கு புரிஞ்சது, வியூவர்ஸ்க்கு புரிஞ்சது, ரெவ்யூ கொடுக்குற எங்களுக்கு புரிஞ்சது. உன் மரமண்டைக்கு அது புரியலைன்னா உட்கார வச்சு கேளு. அதுக்காக அவங்க பேசினதே வந்துட்டு நீ வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. இதுக்குதான் நாங்க எச்ச பிஹேவியர்னு சொல்றோம். கிளியரா ஸ்டேட் பண்ணிட்டாங்க. Viana, what she wants to talk, she used என்ன சொல்றது, used a second opportunity very clearly. ரம்யா, இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, ரெட் கார்டை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் அனுப்பியிருக்கீங்க உள்ள. அவங்க ரெட் கார்டை பத்தியே பேசலப்பா, அவங்களுக்கு நேர்ந்ததை பேசுறாங்க. பிரவீன்ராஜ் கொஞ்சம் ஒரு இதுக்கு போயிட்டு இன்ஹியூமன்ன்றத விஷயத்த சொல்றாரு. அவ்வளவுதான் நடந்தது அங்க.
இதுக்கே வந்துட்டு நீ அவங்கள சுத்த விட்டு அவங்க அவங்க வாயில இருந்து என்ன வருதுன்னுட்டு நீ செக் பண்றதுக்கு இது இல்ல மேட்டர். ஏன்னா தே நாட் ரெடி டு டாக் அபவுட் தட் ரெட் கார்டு. பிரவீன்ராஜ் 2 வாட்டி சொல்றாரு, இல்ல சார் அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேச வேண்டான்னுட்டு நான் பேசல. பிரவீன்ராஜுக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல் கூட இந்த சீசனை ஹாஸ் பண்ற உனக்கு இல்லைன்னா 5th ஸ்டாண்டர்ட் பார்வதி சொல்ற மாதிரி தான். நாங்க வந்து என்ன சொல்றது, பார்வதி கம்ருதீன் பண்ண அந்த இது சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க அப்ரிஷியேட் பண்ணியோ இல்ல அதெல்லாம் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியோ கிடையாது. அதுக்கெல்லாம் கூட நான் நிறைய புலம்பிருக்கேன் நான். என்ன சொல்றது, அருவருப்பா இருக்குன்றதையே நான் சொல்லியிருக்கேன் நான். பட் அதுக்கு தீர்வு ரெட் கார்டு கிடையாது. உனக்கு வரும், இந்த வலி உனக்கு வரும். வரப்போ உனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னுட்டு உனக்கு தெரியும். கண்டிப்பா உனக்கு வரும். ஏன்னா 95 days உழைப்பு ஒருத்தரோடது. இப்ப இன்னைக்கு கானா வினோதோட ஏவி போடுறாங்க, கம்ருதீன் வர சீன்ல என்ன கிளாப்ஸ் தெரியுங்களாங்க. உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப கானா வினோதோட ஏவி எடுக்கிறப்போ கம்ருதீன் பார்வெல்லாம் இல்லாம உன்னால எடுக்கவே முடியாது. இப்ப நீங்க கம்ருதீனுக்கோ பார்வதிக்கோ தனித்தனி ஏவி தான் போடலையே தவிர ஒவ்வொருத்தருக்கும் போடுறதுலயும் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு கம்ருதீனும் பார்வதியும் தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்கள வரைக்கும் ரிமூவ் பண்ணுவீங்களா? இப்பதான் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் நிறைய வந்துருச்சு இல்ல, ரிமூவ் பண்ணுவீங்களா? வாட் த பிளடி ஹெல் யூ பீப்பிள் ஆர் டூயிங், ஐ டோன்ட் நோ. இதுல வந்துட்டு என்ன பேப்பர் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு, மிரட்டுறீங்க உட்காந்துட்டு, கேஸ போடுறேன் இத்த போடுறேன். கேஸ போடுங்க முதல்ல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். கேஸ போடுங்க முதல்ல. எப்படி ஒரு அந்த ட்ராமா இருக்கிறவங்கள நீங்க எப்படி பிக் பாஸ்குள்ள சேர்த்தீங்கன்றது முதல் கேள்வி கேட்கிறோம் நாங்க. முன்னாடி வந்துட்டு ஒரு 10 days கூட ஆகல, ஒரு பேனிக் அட்டாக் வந்த ஒரு லேடிய வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பிசிக்கல் டாஸ்க் விளையாட விட்டீங்க அப்படின்றத நாங்க கேக்குறோம் நாங்க. பிசிக்கல் டாஸ்க்னாக்கா அடிச்சு பிடிச்சு எட்டி உதைச்சது இது வரைக்கும் டாஸ்க்ல யாருமே எட்டி உதைச்சது இல்லையா? ஒன்ஸ் தே ஆர் புஷிங் யூ இல்ல கிக்கிங் யூன்னே வச்சுக்கோ. ஆக்சுவலி தே புஷ்ட் யூ, பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு கிக்கிங்னே சொல்றேன். ஒன்ஸ் தே ஆர் கிக்கிங் யூனா உன்னை பாதுகாக்க உனக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க ஞாபகம் வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிக்க கூடாதுன்னு உனக்கு தோணி இருந்தா நீ ஒரு காலை கீழே வச்சு நீ இறங்கியிருப்ப. அததான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம கத்து கொடுக்குற ஒரு விஷயம் இல்லையா? உள்ள உட்காரத்துக்கு ஃபைட் பண்ணிருப்ப. அது இல்லாம எதுக்குயா இதெல்லாம்? இதுக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரு சேர வந்து ஒரு 2 பேரோட வாழ்க்கையை அழிக்கிறது நல்லாவா இருக்கு? இல்ல, எனக்கு நிறைய விஷயங்கள் இவங்க பேசினது ஏன் அந்த 18 lakhs இவங்க எடுக்கலன்ற கேள்விதான். நாங்க எட்ஜ் ஆஃப் த இது கார்னர் ஆஃப் த இதுல இருக்கோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஏன் எடுக்கல? உனக்கு பணம் வேணும்ல, ஏன் எடுக்கல? சோ இனி எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து பிரஜன்கோ சாண்ட்ராக்கோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா இருக்கிற கோ ஆக்ட்ரஸ் ஸ்டார்ஸுங்களை வந்துட்டு கொஞ்சம் சேஃபா பாத்துக்கங்க அப்படின்றது தான். ஏன்னா எப்ப வேணா என்ன மாதிரி வேணா பழிய கூட இவங்க போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இன்னைக்கு ப்ரொமோலாம் ரொம்ப தமாஷா இருந்தது. இவர் வந்துட்டு அவங்கள கேள்வி கேட்கிற, அவங்க கேள்வி என்ன பதில் சொன்னாலும் கேள்விகள் மட்டுமே கேட்டுட்டு உங்களால பதில் சொல்ல முடியலன்னு சுத்த விடுறேன்னு சொல்லிட்டு இவர் கோமாளியா தான் நிக்கிறாரு. அடுத்த வாரம் ஃபினாலே வச்சுட்டு இன்னும் உட்காந்து இந்த கோமாளித்தனத்தை நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கணுன்றது எங்களுக்கு தெரியல. அண்ட் அதர் திங் வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த சீசன்ல இதுதான் நான் கடைசியா வரத, இதோட அடுத்த வருடம் சந்திக்கலாமா? மரியாதை கெட்டுரும் அடுத்த சீசனுக்கெல்லாம் வந்தேன்னா. என்ன எங்களெல்லாம் இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் ஷோ இது பிக் பாஸ். எல்லா சீசன்லயும் அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நாங்க 7 சீசன் அவ்வளவு அழகா எடுத்துட்டு போனோம். வந்து ஒரு போன சீசன் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க எல்லாம் வந்ததுனால அது பொழைச்சது. அது இதுல இவ்வளவு நாசம் பண்ணிட்டு ஒரு 2 பேரோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு கூச்சமா இல்ல உனக்கு நான் அடுத்த சீசனுக்கு வரேன்னு சொல்றதுக்கு? மனுஷனா யானி எல்லாம்?
இல்ல எப்படி ஒரு மனசாட்சி இல்லாம மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல. His school is saying, I'll come back next year for the next season. நீ பண்ற லூட்டிகள், அந்த பிக் பாஸ் பாய்ஸ் சாஷோ பண்ற லூட்டிகள் சத்தியமா எங்கனால தாங்க முடியல. சத்தியமா எங்கனால தாங்க முடியல. ஸ்பாயில்டு என்டையர் ஃபேம் ஆஃப் த ஷோ. 7 சீசன்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பில்டிங்கை கட்டினாங்களோ அந்த அதை அப்படியே இடிச்சு தரமட்டம் ஆக்கியிருக்கீங்க அந்த சாஷோ ஒன்னியும். ஓகே, தேங்க்யூ கைஸ். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் நாளைக்கு பேசுறேன். தேங்க்யூ.